மிராசுதாருடைய மகள் கிளியம்மை துணி வெளுக்கிற செல்லக்கனிய செருப்பு பிஞ்சிடும்னு திட்டிடுறா. இதனால ஆத்திரமும் அழுகையுமா வீட்டுக்கு போறா செல்லக்கனி. அங்க பலவேசம் வராரு. கிளியம்மையோட கல்யாணத்தை நிறுத்த செல்லக்கனியோட உதவியை கேட்குறாரு. இந்த சந்தர்ப்பத்தை செல்லக்கனி பயன்படுத்திக்கிட்டாளா அப்படின்றது தான் கதை. வணக்கம். உங்கள் சிநேகிதி மாலதி மகாதேவன். இந்த சிறுகதையை எழுதியவர் திரு சு சமுத்திரம் அவர்கள். வாங்க இப்ப கதை கேட்கலாம். பனைமட்டை நாரில் நெருக்கமாக முடையப்பட்ட கொட்டைப்பெட்டியை இடுப்பின் இடது பக்கம் குழந்தையை தூக்கி வைத்திருப்பது போல் வைத்து இடது கை அதை அணைத்திருக்க, பெட்டியின் மேல் பாகத்தை மாராப்பு சேலையின் ஒரு பகுதியால் மூடிக்கொண்டும் முந்தானியின் முனையை வலது கையால் பிடித்து ஆட்டிக்கொண்டும் வேகமாக தெருவில் நடந்து கொண்டிருந்தாள் செல்லக்கனி. மிராசுதார் செவன் செருமா மகள் கிளியம்மையிடம் அவள் என்னதான் வீம்பாக பேசியிருந்தாலும் அந்த வீட்டிலிருந்து வெளியே வந்ததும் அவளால் அழுகையை அடக்க முடியல. செருப்பு பிஞ்சிடும்னு நாக்கு மேலே பல்ல போட்டு கேட்டுட்டாளே. இவ வாயில இஸ்திரி பெட்டியை வச்சு தேய்ச்சா என்ன? இவள் துணியை அடித்தது மாதிரி அடித்து, கசக்கிற மாதிரி கசக்கி, பிழியறது மாதிரி இவளை பிழிஞ்சா என்ன? எல்லாம் மெட்ராஸ் மாப்பிள்ளை கிடைக்க போகிற திமிரில் பேசுகிறா. இவளை இவளை என்ன பண்ணலாம்? கருவினாள் செல்லக்கனி. செல்லக்கனி அந்த குட்டாம்பட்டிக்கு வந்து 3 மாதங்கள் கூட ஆகவில்லை. பக்கத்தில் உள்ள டவுனான தென்காசியில் பிறந்தவள். அவள் தந்தை அங்கு லாண்ட்ரி கடை வைத்திருக்கிறார். அங்கே துணி வாங்க வருபவர்களும் கொடுக்க போகிறவர்களும் மரியாதையோடு பேசியதை கேட்டு பழகி போனவளுக்கு குட்டாம்பட்டிக்காரர்களின், அதிலும் குறிப்பாக கிளியம்மையின் பேச்சை கேட்க கஷ்டமாக இருந்தது. மிராசுதார் மகளை பொறுத்தவரையில் செல்லக்கனியின் மாமியார் சோறெடுக்க வரும்போதெல்லாம் சோறு போடு புண்ணியவதி என்று ஒரு நாளைக்கு ஒரு விதமான பட்டப்பெயரை கிளியம்மைக்கு சூட்டுவது வழக்கம். செல்லக்கனி அனாவசியமாய் பார்த்து கொண்டும் அலட்சியமாய் பேசிக்கொண்டும் நின்றாள். அவளை கிளியம்மை அவமானப்படுத்த துடித்தாள். தாமதமாக சலவை கொண்டு வந்ததை சாக்காக வைத்து சாடிவிட்டாள். ஊரின் வால் போல் அதன் முனையில் இருந்த தன் ஓலை வீட்டுக்கு வந்த செல்லக்கனி கணவனிடம் கிளியம்மையின் அடாவடித்தனத்தை சொல்லவில்லை. எதுக்கு சொல்லணும்? சொன்னா என்னால தான் உனக்கு கஷ்டம்னு சொல்லுவாவ. குட்டாம்பட்டியில் மவராஜனா இருந்தா கூட என் மவளை கொடுக்க மாட்டேன். குட்டுப்பட்டே குனிஞ்சு போன சின்னானுக்கா கொடுப்பேன் அப்படின்னு ஐயாக்காரர் இவள் காதலை அசைத்த போதும் இவள் அசையவில்லை. பிடிவாதமாக சின்னானை மணந்து கொண்டாள். அப்புறமா நான் இல்லைம்பேன். உடனே என் ராசாத்தின்னு கன்னத்தை தொடுவாவ, இஸ்திரி பெட்டியை விட்டுடுவாவ. நாளைக்கு சொன்னபடி சொன்ன டயத்தில் துணியை கொடுக்காட்டா நமக்கும் ஊர்க்காரங்களுக்கும் என்ன வித்தியாசம்? கிளி அம்மையை நினைத்து கொண்டே தூங்கியவள் அவளை நினைத்து கொண்டே எழுந்தாள். செருப்பு பிஞ்சிடும்னு கேட்டுட்டாளே, கேட்கட்டும் கேட்கட்டும் கருவினாள் செல்லக்கனி. கிளி அம்மையின் நினைவை வலுக்கட்டாயமாக மனதிலிருந்து விலக்கிவிட்டு கட்டியிருந்த 2 கழுதைகளை அவிழ்த்துவிட்டு பின்னர் ஒவ்வொரு கழுதையின் முன்னங்கால்களை இடைவெளி கொடுத்து கயிற்றால் கட்டினாள். கழுதைகள் கனைத்து கொண்டே தத்தி தத்தி கண்மாய் பக்கம் போய் நின்று கொண்டன. சத்திரப்பட்டை குளத்தில் இருந்து கொண்டு வரப்பட்ட ஒரு மண்ணை குவியலாக்கிவிட்டு வெளுக்கப்பட்டிருந்த துணிகளை அடையாளம் பார்த்து பிரித்து கொண்டிருந்தாள். அவள் பக்கத்தில் இருந்த சின்னான், துணியை அப்ப பிரிக்கலாம், முதல்ல இந்த துணிகளுக்கு கஞ்சி போடு புள்ள என்று சொல்லிவிட்டு உள்ளூர் விஐபிகளின் துணிகளை எடுத்து போட்டு கொண்டிருந்த போது செவன் செருமாவின் தங்கையை கட்டினாலும் ஜென்ம எதிரியான அவர் மைத்துனர் பலவேசம் அங்கே வந்தார். வந்ததும் வராததுமாக, எலே செல்லக்கனி, ஏன் ஒரு மாதிரி இருக்க? சின்ன அடிச்சானா என்று பலவேசம் கேட்டதுதான். சின்னான், எங்கல்ல அப்படியெல்லாம் வழக்கமல்ல முதலாளி என்றான். ஏலே மூஞ்ச தூக்கிட்டு இருக்க? செல்லக்கனி சொன்னாள். தென்காசியில் ராசாத்தி மாதிரி இருந்தேன். இப்போ இங்கே நாய்கிட்டையும் பேய்கிட்டையும் ஏச்சு வாங்க வேண்டியதாக இருக்குது. பட்டுன்னு சொல்லல. உம்ம மச்சினம்மாவ கிளியம்ம என்னை கேட்கக்கூடாத கேள்வியெல்லாம் கேட்டுட்டு. பலவேசம் தோலை தட்டி கொண்டார். அவள் விஷயமாக தான் வந்தேன்.
உங்களுக்கே தெரியும். கொண்டாங் குடுத்தான்னு என் மவன் அக்னி ராசாவுக்கு கேட்டேன். செல்லக்கனியால பேசாம இருக்க முடியல. ஆமா, எங்க காதுலயும் விழுந்தது. பலவேசம் அவனுக்கு குடுக்கறத விட என் பொண்ண எருக்குழியில வெட்டி புதைச்சிடலாம்னு உம்ம மச்சினன் சொன்னாராமே. அக்னி ராசாவுக்கு என்ன குறையாம்? கொஞ்சம் குடி, கொஞ்சம் பொம்பளை சாவாசம், மற்றபடி நல்லவர் தான். இன்னும் பேசி என்ன பிரயோஜனம்? மெட்ராஸ் மாப்பிள்ளைக்கு நிச்சயம் பண்ணியாச்சே. உம்ம நிச்சயதாம்பலத்துக்கு கூப்பிடல போல இருக்கு. தானா அவன் கூப்பிட போறான் பாரு. நீ மட்டும் கொஞ்சம் தயவு காட்டுனா போதும், இந்த கல்யாணத்தை நிறுத்திவிடலாம் என்றார் பலவேசம். சின்னான் எச்சரிக்கையானான். சுதாரிப்பாக பேசினான். இதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும்? கல்யாணத்தை கலைக்கணும்னா மொட்டை கடுதாசி போடணும். போடாம இருப்பனா? கல்யாண மாப்பிள்ளை அப்பனும் எங்க சொந்தக்காரன்தான். மொட்டை லெட்டரை விசாரிக்க பையனோட தாத்தா வராரு. பழைய காலத்து மனுஷன். இப்போ விஷயம் உன் கையில் தான் இருக்கு. நான் என்னையா பண்ண முடியும் என்றான் சின்னான். சொல்கிறத கேளுல. அவர் பழைய காலத்து மனுஷன். வண்ணாத்திக்கு தெரியாமல் எந்த கொம்பனும் கொம்பியும் காதல் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறவர். நீ நினச்சா நிறுத்திடலாம். சின்னான் என்ன பேசுவதென்று புரியாமல் குழம்பிய போது செல்லக்கனி படபடப்பாக பேசினாள். பையனோட தாத்தா எப்போ வாராரு? சாயங்காலம் என் வீட்டுக்கு வராரு. நான் தங்கமான பொண்ணுன்னு சொல்லிட்டு எதுக்கும் வண்ணாத்திக்கிட்ட கேளுமன்னு சொல்லுவேன். நீ 3 மாசமா தீட்டு சேலை வெளுக்கலன்னு சொல்லிடு. அவரு பொண்ணுக்கு 3 மாசம்னு தீர்மானிச்சிடுவாரு. சாயங்காலம் அவரை இங்கே கூட்டி வரட்டுமா? செல்லக்கனி சிறிது யோசித்தாள். சின்னானின் கோபத்தை பொருட்படுத்தாமல் நிதானமாக பேசினாள். இங்க வேண்டாம். உம்ம மச்சினனுக்கு உடம்பெல்லாம் கண்ணு. பாவூர் சத்திரத்துக்கு துணி கொண்டு போகிறேன். பஸ் ஸ்டாண்டு பக்கம் நிற்க சொல்லும். அடையாளத்துக்கு உம்ம கடைக்குட்டி பொண்ணை அனுப்பி வையும். நீர் வர வேண்டாம். ஏன்னா சந்தேகம் வரப்படாது. நான் முடிச்சிடுறேன். என்ன அவமானமாக பேசின கிளியம்மைய வைக்க வேண்டிய இடத்துல வச்சாதான் என் மனசு ஆறும். அவளுக்கு உம்ம குடிகாரம் அவன்தான் லாய்க்கு. பலவேசம் லேசாக ஏற்பட்ட கோபத்தை சிரிப்பால் மறைத்து கொண்டார். இந்தாடா சின்னா, 200 ரூபா. ஒரு கழுதை வாங்கணும்னு சொன்னல்ல, என் பேரில் ஒரு கழுதை வாங்கு. இது கடன் தான், வட்டி வேண்டாம். சௌரியப்படும் போது பணத்தை கொடு என்றார் பலவேசம். சின்னான் பணத்தை வாங்கி கொள்ளவில்லை. செல்லக்கனி வாங்கி கொண்டாள். திட்டமிட்டபடி அவள் பாவூர் சத்திரத்தில் பையனின் தாத்தாவிடம் சொல்ல வேண்டிய முறையில் சொல்லிவிட்டாள். 1 வாரம் ஓடியது. கிளியம்மையின் கல்யாணம் மேலதாளத்துடன் 10,000 ரூபாய் வரதட்சணையுடன் திறந்த கார் ஊர்வலத்துடன் நல்லபடியாக முடிந்தது. இலவு காத்த பலவேசமும் கல்யாணத்தில் வேண்டா வெறுப்பாக கலந்து கொண்டார். ஒருவேளை மாப்பிள்ளை தாலி கட்டுற சமயத்தில் கலாட்டா செய்யலாம் என்றும் அந்த இடத்தில் மகனை அமர்த்தி விடலாம் என்றும் நினைத்திருந்தார். தாலி கட்டப்படும் போது அவருக்கு தன் கழுத்தை எவரோ அறுப்பது போல இருந்தது. செல்லக்கனி கல்யாண பந்தலுக்குள்ளே வண்ண வண்ண சேலைகளை கட்டிய களைப்பில் வெற்றிலையை குதப்பிக்கொண்டு தன் வீட்டில் சின்னான் மடியில் பட்டும் படாமலும் தலை வைத்திருந்த போது பலவேசம் ஆவேசமாக வந்து அலறினார். கடைசியில் உன் புத்தியை காட்டிட்டியே. மாப்பிள்ளை தாத்தா கிட்ட கிளியம்மையை மாதிரி ஒழுக்கம் உள்ளவளை பார்க்க முடியாதுன்னு சொன்னியாமே. அந்த கிழவன் நீ சொன்னதை எல்லார் மத்தியிலும் பட்டுன்னு உடைச்சிட்டான். இப்படி அதை அடுத்து கெடுக்கிறது? செல்லக்கனி அமைதியாக பேசினாள். நானா அடுத்து கெடுக்க பார்த்தது? இல்லை நீயா? பின்ன எதுக்குலாம் நான் சொன்னபடி சொல்கிறேன்னு சொன்னேன்? நான் அப்படி சொல்லாட்டா நீர் வேற யாரையாவது பிடிச்சி அந்த அம்மா கல்யாணத்தை கெடுத்திருப்பீரு. உன்னை கையை காலை ஒடிக்கலன்னா பாரு. கிளியம்மை தலைக்கு இருக்குல்ல, என்னை பேசுனது உண்மைதான். அது அகங்காரி என்றதும் உண்மைதான். அதுக்காக நான் பதிலுக்கு பதிலாக பேசலாமே தவிர செய்யலாமா? ஒரு பொண்ணோட வாழ்வு குலைக்கிற அளவுக்கு நான் மோசமானவ இல்லை. ஏன்னா நான் அழுக்க எடுத்துட்டு சுத்தத்தை கொடுக்குறவ. பலவேசம் புரிந்து கொண்டார். மீசை துடிக்க, உதடுகள் துள்ள,
கண்கள் எரிய அவர்களை கோபமாக பார்த்துவிட்டு வெளியேறினார். இந்த கதை இத்துடன் முடிகிறது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கதை பற்றின கருத்தை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், லைக்ஸ் கொடுங்க. நாம் இன்னொரு கதையோட இன்னொரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி.